வணக்கம். என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நேசம் 18. அன்று முதல் மீனாட்சி என்பவள் வீராவின் யாதுமானாள். மீதமிருந்த விடுமுறை நாட்களில் வீரா, மீனாட்சி இருவரும் வீடியோ அழைப்பின் மூலம் சந்தித்துக் கொண்டனர். மீனாட்சியை நிச்சயம் செய்ய வரவிருந்த குடும்பம் ஏதோ வேறு அலுவல் காரணமாக அப்போதைக்கு வர முடியவில்லை என்று கூறியிருக்க மீனாட்சிக்கு சந்தோஷம் இரட்டிப்பானது. மீனாட்சிக்கோ தேவையில்லாமல் பெண் பார்க்கிறேன், பூ வைக்கிறேன் என்று பாவம் வேறொரு ஆண்மகனை ஆசை காட்டி மோசம் செய்யும் நிலையிலிருந்து விடுதலையும் கிடைத்துவிட்டது. மீனாட்சியின் வீட்டில் அவள் அலைபேசி ஒலி எழுப்பியது. தாயுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மீனாட்சி வீரின் பிரத்யோக அலைப்பொலியில் எழுந்து அறைக்குள் ஓடினாள். அலைபேசியை காதுக்கு கொடுத்த மீனாட்சி வீர் எனவும் மறுபுறம், மீனு, உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. 3 நாளாச்சு உன்னை பார்த்து. அன்னைக்கு காதல சொல்லும் போது பார்த்தது. வெளியே போலாமா? வீடியோ காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற என்ற வீராவின் குரல் ஆயாசமாக வெளிவந்தது. அவள் அறையை ஓடிச் சென்று வேகமாக சாத்தியவள், வீர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எங்க வீட்டில் அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை, அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. இந்த விஷயத்துல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்றாள் மீனாட்சி கெஞ்சும் துணியில். இத்தோடு கடந்த 3 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட முறை இதே கேள்வியை கேட்டுவிட்டான் வீரா. அவளிடமும் இதே பதில்தான். மறுபுறம் வீர் பதிலேதும் கூறவில்லை. வீர் வீர் பேசுங்க என்று அழைத்தவள் அலைபேசியை எடுத்து பார்க்க அழைப்பும் துண்டிக்கப்படவில்லை. வீரை இதற்கு மேல் சமாளிக்க முடியாது என்று அறிந்தவள், வீர் வீர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, நான் வர்றேன். என் ஃப்ரெண்டு காயத்ரி வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வர்றேன், சரியா? ஆனா இந்த ஒரு முறைதான் எனவும், நிஜமா மீனுமா என்றவன் குரல் துள்ளலாக வெளிவந்தது. வீர் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. 1 hour தான், அதுக்குள்ள எங்க போக முடியுமோ அங்க போகலாம். அதுக்கப்புறம் என்னை வெளியே கூப்பிடவே கூடாது, சரியா என்றாள் மீனாட்சி கண்டிப்புடன். அவள் வெளியே வருகிறேன் என்று கூறியதே போதும் என்று நினைத்தவன், மாட்டேன், அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேன். எப்போ, என்ன டைம் என்றான் வீரா. அடுத்த 1 மணி நேரத்தில் தாயிடம் பள்ளித்தோழி காயத்ரியை பார்க்க செல்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் வந்தாள் மீனாட்சி. அவள் வீட்டிலிருந்து 2 தெரு தள்ளியிருந்த விநாயகர் கோவிலுக்கு அருகில் வீராவை நிற்குமாறு கூறியவள் பாவாடை தாவணியில் வேகமாக நடந்து வந்தாள் மீனாட்சி. வீராவின் காரில் ஏறியவளை உடனே இறுக அணைத்துக் கொண்டான் வீரா. வீராவின் அணைப்பில் திமிரியவள், வீர் ப்ளீஸ் போகலாம், எனக்கு பயமா இருக்கு எனவும் அவள் முகத்தை பார்த்தபடி காரை உயிர்ப்பித்து ஒரு நவநாகரீக காஃபி கடையில் நிறுத்தினான் வீரா. அங்கு அவனுக்கு பிடித்த காஃபியை வாங்கி மீனாட்சிக்கும் கொடுத்தவன் அவள் கையை விடவே இல்லை. மீனாட்சிக்குத்தான் பயம். அந்த பயம் அவளை வீராவுடனான இந்த நேரத்தை முழுதாக அனுபவிக்க விடவில்லை. நொடிக்கொரு முறை கைக்கடிகாரத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மீனாட்சி. அவள் முகத்தை பார்த்தவன், மீனு ஏன் இவ்வளோ நர்வஸ் என்று கேட்டவனுக்கு தெரியும். வெளியூரில் அவனுடன் ஒரே பைக்கில் வர அத்தனை தூரம் யோசித்தவளாயிற்றே. தனக்காக இப்போது அவள் இங்கு வந்திருப்பது அவனுக்கே ஆச்சரியம்தான். அதனால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அவளை சங்கடத்தில் ஆழ்த்தாமல் மீனாட்சியை கொண்டு போய் அவன் இல்லத்தில் விட்டான் வீரா. விடுமுறை முடிய இன்னும் 20 நாட்கள் இருந்த நிலையில் 3 நாட்களே மீனாட்சியை பார்க்காமல் திண்டாடியவன் இப்போது 20 நாட்களை எப்படி கடத்துவான்? மீனாட்சியிடம் அனுமதி கேட்காமலேயே நடு இரவில் அவள் வீட்டின் மொட்டை மாடிக்கு வந்துவிட்டு மீனாட்சியை அலைபேசியில் அழைப்பான் வீரா. அவள் மேலே வரவும் பின்னிருந்து இறுக அணைத்துக் கொள்வான். முத்தங்கள் இப்போது வரை கணக்கின்றி சென்று கொண்டே இருக்கின்றன. மீனாட்சிக்குத்தான் அவனை அடக்கும் வழி தெரியாது திண்டாட்டமாய் போகும். இரவு முழுவதும் அவளுடன் தான் கழிப்பான். சில நேரம் அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய பேச்சுக்கள் அதிகாலை வரை நீடிக்கும். சில நேரம் மீனாட்சியின் மடியை தலையணையாக்கி குட்டி உறக்கம் உறங்குவான். மீனாட்சியோ
அவன் முன்னுச்சி முடியை கோதியபடி அவன் முகத்தையே இமைக்காமல் பார்ப்பாள். வீராவின் சில்மிஷங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதே பெரும் பாடாய் போகும் மீனாட்சிக்கு. எப்படியோ நாட்களை கடத்தினர் இருவரும். விடுமுறை முடிந்து தங்கள் இறுதி ஆண்டில் காலடி எடுத்து வைத்தனர் இருவரும். மீனாட்சிக்கு இளங்கலை இறுதியாண்டு, வீராவுக்கு முதுகலை இறுதியாண்டு. கல்லூரியில் வீரா மீனாட்சியின் காதல் கசிய ஆரம்பித்தது. பெண்கள் மீனாட்சியை பார்த்து ஏக்க பெருமூச்சை விட்டுக்கொண்டனர். தாவணியிலிருந்து வீரா எடுத்துக் கொடுத்த சல்வாருக்கு மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தாள் மீனாட்சி. அப்போதுதான் ஒரு நாள், மீனா பொண்ணு, கோச்சுக்காதம்மா, என்ன என் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கிக்க சொல்லி வீட்டில் ஒரே ப்ரெஷர் என்றாள் உத்ரா, அவள் அரைத்தோழி. என்ன உத்ரா இப்படி சொல்ற? அப்போ நீ போயிட்டா வேற யாரும் என் கூட தங்கிக்க வருவாங்க தானே என்ற மீனாட்சியின் கேள்விக்கு, தெரியலையே, மோஸ்ட்லி வரமாட்டாங்க, ஏன்னா இது மிட் டேர்ம் இல்லையா. சாரி மீனா பொண்ணு, நீ தனியாக தான் தங்குற மாதிரி இருக்கும். எனவும் மீனாட்சிக்கு தனியாக எப்படி தங்கிக் கொள்வது என்ற பயம் பிடித்து கொண்டது. உத்ரா அவள் உறவினர் ஒருவருடன் தங்கப் போவதாக மீனாட்சி வீராவிடம் கூறவும் பிடிவாதமாக மறுத்த மீனாட்சியை வீரா வேலையாட்கள் அனைவரையும் நிறுத்திவிட்டு தன்னோடு தன் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டான். வெகு தயக்கமாக வீராவின் வீடு வந்து சேர்ந்தாள் மீனாட்சி. வீடே அமைதியாக இருந்தது. வீட்டை சுற்றி நோட்டமிட்டபடியே, வீர், இங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களா என்ன என்றாள் மீனாட்சி கேள்வியாக. மீனாட்சியின் பெட்டியை கையில் தூக்கி கொண்டு வந்தவன் அவன் அறைக்குள் சென்று பெட்டியை வைத்துவிட்டு மீனாட்சியின் கைப்பிடித்து இழுத்து பெண்ணை தன்னோடு சேர்த்து இழுத்து அணைத்தவாறு, சச்ச, வேலையை விட்டெல்லாம் நிறுத்தல மீனோ, சம்பளத்தோட லீவு கொடுத்து அனுப்பிட்டேன். நீ இங்கு இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் தங்கிக்க போறோம். யாரோட தொந்தரவும் இல்லாம உன் கூடவே எல்லா நேரமும் நாம மட்டும் தனியா என்றான். அவள் நுனிமூக்கை அவன் நுனிமூக்கு வைத்து உரசியபடி மெல்ல கிசுகிசுத்து. வீராவின் கூற்றில் அதிர்ந்து, என்ன, நாம மட்டும் தனியாவா என்றால் ஆடவனை விலக்கி அந்த அறையை சுற்றி அச்சத்துடன் நோட்டமிட, விலகி போனவளை தன்னோடு சேர்த்து மீண்டும் இழுத்து, ஏன் பயமா இருக்கா? அதான் நான் இருக்கேனே என்று மேலும் இறுக்கமாக அணைக்க வந்தவனிடமிருந்து லாவகமாக விலகி வீராவை மெத்தையில் தள்ளிவிட்டு, அதான் பயமே என்று முணுமுணுத்தவள் அந்த அறையில் ஒவ்வொரு இடத்தையும் பார்வையால் வருடியவாறே, வீர், இதுதான் நான் தங்கிக்க போற ரூமா என்றால் அங்கிருந்த ஜன்னல் திரையை விலக்கி வெளிச்சத்தை அறைக்குள் அனுமதித்தவாறே. மீனாட்சி பேசுவதை மெத்தையில் கால்களை தொங்க போட்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவன், நீ தங்கிக்க போற ரூம்னு சொல்லாத மீனோ, நாம தங்கிக்க போற ரூம்னு சொல்லு என்ற வீரா மெத்தையில் தன் கைகள் இரண்டையும் மடக்கி தலைக்கு கொடுத்தவாறு நீட்டிப்படுத்து மீனாட்சியை பார்த்து கண்ணடித்தான். வீரின் பதிலில், விளையாடாதீங்க வீர், இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு தனி ரூம் இல்லையா, பொய் சொல்லாதீங்க என்று கண்டிப்புடன் கூறியவளை ஒரு கையை மடக்கி தலைக்கு கொடுத்து மீனாட்சியை பார்த்து, நிஜமா மீனுக்குட்டி, எனக்கு இந்த ரூம்ல தனியா படுக்க ரொம்ப பயம், அதான் நீ என் கூட இருந்தா உன்னை கட்டி பிடிச்சுப்பேன் என்று அப்படியே அவன் கைகளை மடக்கி கட்டிப்பிடித்து படுத்தவாறு செய்து காட்டினான். மீனாட்சியின் முறைப்பில், நிஜமா மீனு, வேற எதுவுமே பண்ண மாட்டேன் உன்ன என்று சிறு குழந்தை போல் அடம் பிடிப்பவனை என்ன செய்வது என்று தெரியாமல், நோ வீர், நீங்க சும்மா இருப்பீங்க, இதை நான் நம்பணுமா என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி விட்டு மெல்லிய முறைப்போடு கூறியவளை கண்டு கண்களை ஒன்றுமறியா பாலகன் போல் வைத்துக்கொண்டு விழித்தான் வீரா. ஜன்னல் அருகில் நின்றவளை பிடித்து இழுத்து மீண்டும் தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தான் வீரா. மீனாட்சி தன் விரல்களை கொண்டு அவன் டிஷர்ட் பட்டனை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்க, ஹேய் மீனு, என்னை பார்த்து பயப்படுறியா என்ன என்றான் வீரா கேள்வியாக. அவள் உதடுகள் மென்மையான நடுக்கத்துடன், அப்படி இல்லை வீர், கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ஒன்னா எப்படி, தனித்தனியா இருக்கிறது தானே சரியா இருக்கும்
என்று வீராவின் பார்வையை தவிர்த்து பட்டனை பார்த்தபடி கூறினாள் மீனாட்சி. வீரா சப்தமாக சிரித்தபடி அவன் பிடியை இன்னும் இறுக்கமாக்கி, மீன்குட்டி, இது பெங்களூர், உன் குட்டி ஊர் இல்ல, இங்க எதுவும் தப்பில்ல. அவ்வளோ நம்பிக்கையா என் மேல? நான் அவ்வளோ மோசமான பையன் இல்லம்மா, கொஞ்சம் நல்லவன் தான் என்றவன் குறும்பாக சிரித்து வைக்க தலை கவிழ்ந்து கொண்டாள் மீனாட்சி. மீனாட்சியை இன்னும் குழப்ப விரும்பாமல், ஹே, சும்மா தான் சொன்னேன் மீனு, நீ அங்க பெட்ல படுத்துக்கோ, நான் இங்க இந்த கவுச்சில் படுத்துப்பேன், ஓகே என்று வீரா கூறவும் தன் கண்களை விரித்து, நிஜம்மா என்றபடி வீரா முகத்தை பார்த்தாள் மீனாட்சி. மெலிதாக சிரித்தவன், ஆமா என்றான் அவள் மூக்கோடு மூக்கு உரசியபடி. ஆனால் என்ன முயன்றும் அவ்வப்போது முத்தத்தில் ஆரம்பித்து எல்லை மீற துடிக்கும் அவன உணர்ச்சிகளை முயன்று அவனே கட்டுக்குள் கொண்டு வந்து, சாரி மீனுமா என்று கூறிவிட்டு அவ்விடம் விட்டு எழுந்து சென்று விடுவான். மீனாட்சி அவன் கஷ்டம் உணர்ந்து, வீர், இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் தனியா படுத்துக்கிறேனே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்றவளை, இல்ல இல்ல, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ தனியா படுத்தாதான் எனக்கு கஷ்டம் என்பான். சில நேரங்களில் சமைக்கும் வேலையை அவனே எடுத்துக்கொள்வான். மீனாட்சி அவனுக்கு சின்ன சின்ன வேலைகளை மட்டுமே செய்து கொடுப்பாள். சில நேரம் அவளே சமைக்கிறேன் என்றும் கூறி அவனை நோகடிப்பாள். மீனாட்சி எப்போதும் போல் குளித்து முடித்து ஈரட்டவளை கட்டிலின் ஓரத்தில் போட்டால் அதை அவனே எடுத்துக்கொண்டு போய் லாண்ட்ரியில் போடுவான். ஆங்காங்கு சிதறி கிடக்கும் அவள் பொருட்களை அவனே சுத்தம் செய்வான். மீனாட்சியின் இயல்பை அனுபவித்து ஏற்றுக்கொண்டான் வீரா. மீனாட்சிதான் வீராவின் இத்தகைய செயல் கண்டு தன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டாள். மீனாட்சி குளித்து உடை மாற்றும் நேரமெல்லாம் தன் பிடரியை வருடியவாறு அவனே நாசுக்காக அறையை விட்டு வெளியேறி விடுவான் வீரா. அன்றொரு நாள் மீனாட்சி கல்லூரியில் கான்ஃபரன்ஸ் என்பதால் அழகிய ஜார்ஜெட் புடவையில் தயாராகியிருந்தாள். அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டும் காதணிகளை மாட்டிக்கொண்டும் மெல்லிய ஒப்பனைகளோடு தயாராகி கொண்டும் இருந்தாள் மீனாட்சி. அவள் சேலையின் சலசலப்பு அவன் சிந்தையை கலைத்தது. வீரா சாதாரணமாக படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து அலைபேசியை ஸ்க்ரோல் செய்வது போல் பாவனை செய்தபடி மீனாட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தான். உயர தூக்கி கட்டியிருந்த அவள் பெரிய கொண்டையை அவிழ்த்து விட்டவள். அலையலையான கூந்தல் அவள் தோளில் புரண்டது. சீப்பை எடுத்து தலையை வார ஆரம்பித்தாள் மீனாட்சி. இப்போது அலைபேசியை வைத்துவிட்டு வீரா நன்றாகவே நிமிர்ந்து பார்த்தான் மீனாட்சியை. அவனுடைய பார்வை மீனாட்சியின் தலை முதல் கால் வரை பின்தொடர்ந்தன. சேலையின் மென்மையான மடிப்புகள், அவள் கண்களில் தெரிந்த பிரகாசம் மற்றும் கண்ணாடி வழியே தெரிந்த வீராவின் பார்வையை அவள் கவனித்தபோது அவள் கன்னங்களின் செம்மை நிறம் என அனைத்தையும் கவனித்தான். இறுதியாக அவன் கண்கள் அவள் இடையில் தவழ்ந்து அவள் நாபிக்கு அருகில் இருந்த மச்சத்தில் நிலைத்தது. மீனாட்சியை பார்த்து கொண்டே, யூ லுக் என்று கூறியபடி வீரா மெதுவாக அவளை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவள் அருகில் வந்தவன், அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் மீனுக்குட்டி என்றான் அழுத்தமாக. மீனாட்சி வீராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, டீஸ் பண்ணாதீங்க வீர் என்றதோடு தலையை மீண்டும் வார ஆரம்பித்தாள். வெப்ப மூச்சை வெளிவிட்டபடி, நான் கிண்டல் செய்யல மீனு, நிஜமாவே நீ என்ன மூச்சு திணற வைக்கிற என்றவன் குரல் மென்மையாக அதே நேரம் தீவிரமாக வெளிவந்தது. மீனாட்சி தன் புன்னகையை அடக்க முயன்றாள். வீராவை பார்ப்பதை தவிர்த்து தனது தலைமுடியை சீவுவதில் கவனம் செலுத்தினாள். ஆனால் அதற்குள் வீரா மெதுவாக அவள் கைகளில் இருந்த சீப்பை தன் கைக்கு எடுத்தான். லெட் மீ டூ இட் என்றவன் குரலில் வாதத்திற்கு இடமில்லை. மீனாட்சி ஆச்சரியத்துடன், உங்களுக்கு தளவார தெரியுமா வீர் எனவும், அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஐ வுட் லைக் டு ட்ரை என்றான் புன்னகையுடன். மீனாட்சி தயங்கியபடி கண்ணாடியில் தெரிந்த வீராவின் பிம்பத்தை பார்க்க துவங்கினாள். அடர்த்தியான கேசம், அளவாக செதுக்கப்பட்ட மீசை, ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, வெள்ளை வண்ண முழுக்கை சட்டையை முழங்கை வரை மடித்து விட்டிருந்தான். உடற்பயிற்சி செய்து முறுக்கேறிய அவன் புஜங்கள்
அந்த வெள்ளை சட்டையை கிழித்துக்கொண்டு வெளிவருவது போல் திமிரிக்கொண்டு நின்றன. சட்டையின் மேல் 2 பட்டன்கள் திறந்த நிலையில் இருந்தன. அதன் இடையில் அவன் மார்பில் மத்தியில் தவழும் அவன் எப்போதும் அணிந்திருக்கும் பெண்டனுடன் கூடிய செயின். கருப்பு பேண்ட் அணிந்து டக்கின் செய்திருந்தான். தலைவாரிக் கொண்டிருந்த வீரா மெல்ல அவள் காதோரம் குனிந்து, மீனுக்குட்டி, நீ நேராவே என்ன பார்க்கலாம், உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு எனவும் வெட்கத்தில் சிரித்தபடி மீண்டும் கண்களை தாழ்த்தி கொண்டாள் மீனாட்சி. வீரா அவள் பளபளப்புடன் கூடிய கருகருவென இருந்த அடர்த்தியான தலைமுடியை மென்மையாக வாரிக்கொண்டிருந்தான். மீனு, நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, ஆனா நான் சரியாதான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் என்றான். எங்கே தான் அழுத்தி சீவினால் மீனாட்சிக்கு வலிக்குமோ என்று மெல்ல சீவியபடி. மீனாட்சி புன்னகைத்தாள். அவள் கன்னங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தன. வீர், உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எனவும் கண்ணாடியில் அவள் கண்களை சந்தித்த வீரா, அஃப்கோர்ஸ் மீனு, என்னோட எல்லா செயல்களுக்கும் தகுதியானவ நீதான், நீ மட்டும்தான் என்றான் அழுத்தமாக. அவனுக்கு தெரிந்த எளிமையான வகையில் கூந்தலை இருபுறமும் கிளிப்பிட்டு முடித்தவன் மீனாட்சியின் தோள் பற்றி அவன் மூச்சு அவள் காதில் படுமாறு நெருங்கி நின்றவன் அவள் காது மடலில் இதழ்களை பதித்தவாறே, பெர்ஃபெக்ட் என்றான் கிசுகிசுப்பான குரலில். மீனாட்சியின் இதயம் வேகமெடுத்து துடிக்க ஆரம்பித்தது. அந்த உணர்வை தாங்க முடியாமல் வீராவை எதிர்கொள்ள திரும்பியவாறே, வீர் என்றாள். மீனாட்சி மேலும் தொடரும் முன் வீராவின் பார்வை அவள் இடுப்பில் விழுந்தது. கை விரல் கொண்டு அவள் சேலையை மெல்ல விலக்கியபடியே, மீனு, அந்த மச்சம் என்ற வீராவின் குரல் மெல்ல கிசுகிசுப்பாக ஒலித்தது. மீனாட்சியின் பெண்மை குணம் விழித்து கொள்ள இயல்பாகவே தன் நாபி மீது ஒரு கையை வைத்தாள். அவளுடைய கன்னங்கள் சிவப்பு நிறமாக மாறியது. வீர், ஸ்டாப் என்றால் கழுத்தை வேறுபுறம் திருப்பியவாறே. நோ மீனு, ஐ காண்ட், என்னால் முடியாது. அந்த அந்த மச்சம் அது உன்னை போலவே என்னை மயக்குதிடி மீனுக்குட்டி. எத்தனை ஜென்மம் எடுத்தாலோ எனக்கு அது மறக்காது போல என்று பெருமூச்சு விட்டான். மீனாட்சி மேலும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன் வீரா அவள் முன் மண்டியிட்டான். அவள் கையை விலக்கி அவளுடைய தொப்புளில் உள்ள மச்சத்திற்கு அருகில் ஒரு மென்மையான அழுத்தமான முத்தத்தை பதித்தான். வீராவின் சூடான உச்சிக்காற்று மற்றும் அவன் மீசையின் குறுகுறுப்பு அவள் மென்மையான சருமத்தை தீண்டி அவள் உடல் முழுதும் வெப்பத்தை பரப்பியது. கண்கள் மூடி வீர் என்று கத்தினாள் மீனாட்சி. அவள் முகத்தில் நாணம் கலந்த மென்மையான சிரிப்பு. மீனாட்சிக்கு வீராவை தள்ளிவிடத்தான் தோன்றியது. ஆனால் அவளுடைய கைகள் அதற்கு நேர்மாறாக வீராவின் தோள்களை அழுத்தி பிடித்து தன்னை நோக்கி இழுத்தது. மெல்ல தன் இதழ்கள் கொண்டு அவள் ஆளிலை வயிற்றில் முத்தமிட்டவாறே, நீ ரொம்ப அழகா இருக்க மீனுக்குட்டி. உன்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குதுடி. அதுவும் இந்த மச்சம் எப்ப பார்த்தாலும் என்ன மயக்க வைக்குது என்றவன் பேச்சு அவள் இடையில் அவன் இதழ் கொண்டு முத்தமிட்டபடியே வெளிவந்தது. மீனாட்சிக்கோ கால்கள் துவள ஆரம்பித்தது. வீர், நோ ப்ளீஸ் என்றாள் கெஞ்சுதலுடன். மீனாட்சியை மேலும் சோதிக்க விரும்பாமல் குறும்பாக சிரித்தபடி மீனாட்சியின் வெற்றிடையில் கை வைத்து மெல்ல எழுந்தவன் அவள் முகம் பார்த்தான். மீனாட்சி கண்களை இறுக மூடியிருந்தாள். பெண்ணின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான் வீரா. எங்கே இப்போது விட்டால் தன் கண்ணை விட்டு அவள் மறைந்து விடுவாளோ என்று அஞ்சுவது போல் மீனாட்சியின் முகத்தை தொடும்போது வீராவின் கைகள் சற்று நடுங்கின. அவனது தொடுதல் மென்மையாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. மீனாட்சியின் நெற்றியில் இதழ் குவித்து மெல்ல தன் மூச்சுக்காற்றை ஊதினான் வீரா. அதில் மெல்ல கண் விழித்தாள் மீனாட்சி. பெண்ணின் கண்களை நேராக சந்தித்தவன், மீனுக்குட்டி, நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஐ என்ஜாய்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் வித் யூ. மீனு, உனக்கு புரியுதா? நான் காதலிக்கிற பொண்ணு மட்டும் இல்லை,
நான் தினமும் காலையில சந்தோஷமா எழுந்திருக்க நீதான் காரணம். என் எதிர்காலமும் கூட எப்படி இருக்கணும்னு நிறைய கனவுகள் இருக்கு எனக்கு. நீ நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை மீனு. நான் சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாதிரி நீ எனக்கு அத்தியாவசியமானவ என்று மெதுவாக சொல்லத் தொடங்கினான் வீரா. மீனாட்சியின் உதடுகள் பேசுவது போல் பிரிந்தன. ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. வீராவின் வார்த்தைகளின் எடை அவள் மார்பில் நிலைத்திருப்பதை உணர்ந்தாள் மீனாட்சி. அவளுடைய இதயம் இப்போதே வெடித்து சிதறுவது போல் வேகமாக துடித்தது. வீராவின் பெருவிரல் மீனாட்சியின் கன்னத்தை லேசாக துலக்கியது. நீ என்னில் பாதியா மாறிட்ட மீனுமா. உன் சிரிப்பு, உன் பிடிவாதம், உன் கோபம், உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயமும் என் உயிரில கலந்துடுச்சு. நீ என் வாழ்க்கையில மட்டும் கலந்தவை இல்லை மீனுக்குட்டி, நீதான் என் வாழ்க்கையே என்றவன் உணர்ச்சிகரமான பேச்சில் மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மீனாட்சியின் குரல் அழுகையில் உடைந்தது. வீர் வீர் எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மீனாட்சியின் நெற்றியோடு தன் நெற்றியை முட்டியவன், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. ஐ வாண்ட் டு லவ் யூ மேட்லி. ப்ளீஸ் லெட் மீ ஷோ யூ ஹவு மச் ஐ லவ் யூ எவ்ரி சிங்கிள் டே என்ற வீராவின் குரல் கிசுகிசுத்தது. ஒரு கணம் அவர்களை சுற்றியுள்ள உலகம் மங்குவதாக தோன்றியது. வீராவின் மென்மையான தொடுதல், அவனது உணர்வு பூர்வமான பேச்சு, அவளிடம் முழுமையாக சரணடைந்த அவன் காதல், அவன் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தும் மீனாட்சி வீராவின் உலகத்தில், இதயத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறாள் என்று வெளிப்படையாக காண்பித்தது. மெல்ல குனிந்து பெண்ணின் இதழை தன் இதழுடன் பொருத்தி கொண்டான் வீரா. எப்போதும் போல் மென்மையான அதிமென்மையான முத்தம். மீனாட்சி அவன் கைகளில் உருகி குலைந்தாள். பதிலுக்கு அவளும் அவனுடன் ஒன்றினாள். வீரா அவள் வாழ்வில் ஊனும் உயிருமாக கலந்துவிட்டதில் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது மீனாட்சிக்கு. வீர் தன் கண்களை வைத்து அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு பெண்ணை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். மீனாட்சி வீராவுடன் இருந்த ஒவ்வொரு நிமிடமும், வீராவின் ஒவ்வொரு செயலும் அவன் மீனாட்சியின் மேல் உள்ள காதலை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். அவர்கள் வாழ்வின் மறக்க முடியாத நாட்களாக அந்த நாட்கள் கடந்தது. வீராவும் மீனாட்சியும் அந்த வீட்டின் டைனிங் அறையில் அமர்ந்து அவர்கள் ஆர்டர் செய்த உணவை உண்டு கொண்டிருந்தனர். மீனாட்சியின் முகம் வாட்டமாக இருந்தது. வீர், நாளைக்கு நீங்க கண்டிப்பா போகணுமா என்றால் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு. வீரா தனது தட்டில் இருந்து கண்களை நிமிர்த்தி மேலே பார்த்தான். ஆமா மீனுக்குட்டி, எத்தனை தடவை இதையே கேட்ப? அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு ஒரு ரிலேட்டிவ் மேரேஜுக்கு வர்றாங்கடா. இங்கதான் பக்கத்து ஊர்ல என்னை வர சொல்றாங்க. இப்போ நான் மட்டும் போகலைன்னா அவங்க நேரா இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் நாம வசமா மாட்டிப்போம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நீ தான் உங்க வீட்டுல பேச பயப்படுவ என்றான் அவன் அணிந்திருந்த வெள்ளை வண்ண பைஜாமா சட்டை கையை உயர்த்தி விட்டபடி. அவனது வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்ட மீனாட்சியின் முகம் தனது ஏமாற்றத்தை காட்டிக் கொடுத்தது. எப்போ வருவீங்க என்றால் உள்ளே சென்ற குரலில். ஹாஃப் டேடி, அவ்வளோதான். காலையில நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். திரும்ப உன்னை பிக்கப் பண்ண நானே வந்துடுவேன். ஓகேவா? ப்ராமிஸ் என்ற வீரா மேஜையின் மீதிருந்து அவள் கையை மென்மையாக பற்றி அவள் கண்களை நேராக பார்த்து கூறினான். மீனாட்சி மெல்லிய தலையசைப்பை கொடுத்தாள். ஆனால் கண்களில் இருந்த சோகத்தை மறைக்க முடியவில்லை. வீர் இல்லாமல் சில மணி நேரங்கள் கூட தனியாக இருப்பது அவளுடைய இதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதுவும் இந்த பயணம் அவளை ஏதோ பெரும் பயத்தில் தள்ளியது. வீராவின் இந்த பயணம் கொடுத்த பயம் அவள் வாழ்வையே மாற்றப்போகும் அறிகுறி என்பது முன்னமே தெரிந்திருந்தால் வீராவை தன்னை விட்டு செல்ல அனுமதித்திருக்க மாட்டாளோ? கண்கள் அவளையும் அறியாமல் கண்ணீரில் மிதந்தது. அவள் மனம் புரிந்த வீரா எழுந்து வந்து அவள் தலையை தன் மார்பில் வைத்து அழுத்தி கொண்டான். ஹே மீனுக்குட்டி, அழாதடி. ஒரு ஆஃப் டே தானே, ப்ளீஸ். நான் என்ன அப்படியே போறேன்னா சொல்றேன் என்று வீரா கூறி முடிக்க, வீர்
என்றபடி அவனை தன்னோடு சேர்த்து அணைத்தவள், வீர், ஏன் இப்படி அபசகுணமா சொல்றீங்க என்றாள் அழுத விழிகளோடு வீர் முகத்தை நிமிர்ந்து பார்த்து. மீனு, நீ எப்ப இவ்வளோ எமோஷனலா மாறின என்றவனிடம், உங்களாலதான் வீர், உங்களை அவ்வளோ லவ் பண்றேன், அதான் அழுகத்தானா வருது என்றாள் மீனாட்சி. மீனு, நீ ஏன் இப்படி அழற? நீ அழுதா எனக்கு சுத்தமா பிடிக்காது, உனக்கு தெரியும் தானே. என் மீனுக்குட்டி எப்பவும் யாரு முன்னாடியும் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், சரியா என்றவன் அவள் முகம் நிமிர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான். மீனாட்சி பெருமூச்சை வெளிவிட்டபடி தன்னை தேற்ற முயன்றாள். ஆனால் அழுகை நின்றபாடில்லை, கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இப்போதானே சொன்னேன் அழுகை நிறுத்துன்னு என்று மெல்ல கடிந்து கொள்ள, நான் எங்க அழறேன், கண்ணீர் தான் நிற்கவே மாட்டேங்குது என்றால் கன்னத்தை மீண்டும் மீண்டும் துடைத்தபடியே. வீரா மென்மையாக சிரித்துக்கொண்டே மீனாட்சியை மேலும் தன்னோடு இறுக அணைத்துக் கொண்டு அவள் தலையை வருடிவிட்டான். சற்று நேரத்தில் மீனாட்சி தன்னை முயன்று கட்டுப்படுத்தியவள், அது அப்படி இல்லை வீர், நான் உங்க கூடவே இருந்து பழகிட்டேனா, அதான் நீங்க இல்லாத ஒரு நாளை பத்தி நினைக்க கூட எனக்கு பயமா இருக்கு என்றவள் அவன் மார்பிலேயே புதைந்துவிடும் எண்ணத்தில் அவனை தன்னோடு சேர்த்து அழுத்தினாள். இட்ஸ் ஓகே மீனு, வேற வழி இல்லடி, புரிஞ்சுக்கோ. நீ இப்படி பண்ணா நான் என்ன பண்றது? அம்மா என்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றாங்க. வேணா உனக்காக வரலேன்னு சொல்லிடவா என்றான் வீரா சீரியஸாக. வேண்டாம் வேண்டாம், அத்தை பாவம், பார்த்துட்டு வாங்க, நான் அழல என்றவள் வேகமாக நிமிர்ந்து தன்னை சமப்படுத்தினாள். மீனாட்சியின் தலையில் கை வைத்து, தட்ஸ் மை கேர்ள் என்று மென்மையாக ஆட்டியவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தம் வைத்து சிரித்தபடியே அவள் அருகில் அமர்ந்து அவளுக்கான உணவை அவனே ஊட்டிவிட்டான் வீரா. ஏனோ மீண்டும் மீண்டும் சுரந்த கண்ணீரை துடைத்தபடியே அவன் ஊட்டிய உணவை ஆசையாக வாங்கிக் கொண்டாள் மீனாட்சி.